ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ஸோ விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே நன்றி. ஆக்சுவலி வந்து ஸ்ரீ வந்து சொன்னாங்க, 2 விஷயம் சொன்னாங்க. அதில் மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய விஷயம் வந்துச்சு. அதனால் வந்து எல்லாருக்குமே ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் டைம் வந்து அவங்க தேங்க்ஸ் தான் வந்து சொல்ல சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பாதி பேர் வந்து அவங்கள வந்து பையனாக மாற்றிட்டாங்களாம். அதுக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. ஸோ ஓகே, ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி, விஷ் பண்ண எல்லாருக்குமே. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 1, 2, 3 3 எபிசோடுமே வந்து சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ சில பேரில் பல பேருமே சொல்கிறீங்க, ஸோ ப்ரோ ஆல்ரெடி வந்து வேறு சேனலில் போட்டிருக்காங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அப்படி சொல்கிற எல்லாத்தையுமே நான் ஒரே விஷயம் தான் கேட்குறேன். என்ன விஷயம்னா, ஒரு அனிமே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதனோட ஃபுல் ஃப்ளெட்ஜான அந்த ஸ்டோரியுமே சரி, அந்த ஒரு எமோஷ்னலுமே சரி, அது எல்லாமே அது வந்து த்ரில்லிங்காக வந்து நமக்கு கிடைச்சா தான் நமக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ்ஸாக இருக்கும். சரிங்களா? அவர் வந்து நல்லா தான் போடுறாரு. நான் எதுவுமே சொல்ல. ஆக்சுவலி எனக்கு வந்து இதை போகணுன்னு வந்து விருப்பம். அதனால் நான் வந்து முக்கியமாக போகிறேன் நண்பா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஒரு கரெக்டாக ஒரு 10 வீடியோ இல்லை 11 வீடியோ முக்கியமான ஒரு வீடியோ வந்து அதுக்கப்புறமா நான் வந்து ஓட்டிங் வந்து வைக்கிறேன். ஸோ அந்த ஓட்டிங்லேயும் இந்த அனிமே வேணாம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த அனிமே வந்து விட்டு அடுத்த அனிமே போகிறேன். நான் கண்டிப்பாக ஒரு 10 வீடியோவில் ஒரு 13 வீடியோன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு எபிசோடு வர்றதுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் வந்து பாருங்கள், நல்லா இருக்கும் டெஃபினட்டாக. ஏன் அப்படின்னா அந்த அனிமையோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா பிடிடிஎஸ் அந்த லெவலுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்து நம்ம போயிடலாம் கைஸ். ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 1 வந்து நம்ம போயிடலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸோட வேர்ல்டு தான் காட்டுறாங்க. ஸோ அந்த வேர்ல்டே பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பேரழிவு நடந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து எல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வித்தியாசமான மான்ஸ்டர் எல்லாமே மியூட்டேட் ஆகியிருக்கு. ஸோ அந்த இடத்துல பேரழிவு நடந்த மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஒரு சோல்ஜர் சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த சோல்ஜர் சுற்றி தான் மிருகம் வந்துட்டுருக்கான்னு பாருங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லயன் பீஸ்ட் வந்து மிருகம் வருதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 கண்ணோடு மியூட்டட் ஆயிருக்கு. இவரும் அதை பார்த்துருக்க வந்து விடாமல் சுட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த லைனை வந்து கத்திக்கிட்டு உடனே பின்னாடி இருந்து ஒரு மிருகம் வந்து அவருக்கு அடிச்சு என்னடான்னு பார்த்தா 2 லைனுமே வந்து அந்த சோல்ஜர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. உடனே வேற சீனை காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து ரோபோட்டை சொல்லிட்டு இருக்கு, ஃபைல் நம்பர் TJ210324 கிரேட் நிர்பனா ஏரா அந்த இந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு காட்டுறாங்க. ஸோ ஹோல் ஹிஸ்ட்ரிக்கு போகலாம். 2 பில்லியன் பீப்புள்ஸ் வந்து செத்தாங்க RR வைரஸ்னால. அந்த RR வைரஸ் இருக்கிற எல்லா மிருகங்களையும் மியூட்டேட் அடைய வச்சது. அதனால வந்து கொட்டூரமான வைரஸ்னால மியூட்டேட் அடைந்து எல்லா மிருகங்களும் மனுஷங்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக DNA பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்னும் பயங்கரமாக மாற ஆரம்பிச்சது. பெரிய பெரிய அன்னோன் கிரியேச்சர்ஸாக வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மனுஷங்க சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஏரா தான் கிரேட் நிர்பனா. அதுக்கப்புறம் வந்து மனுஷங்க எல்லாருமே சேர்ந்து ஸோ மனுஷங்க ப்ராஜெக்ட் நியூக்ளியரை கையில் எடுத்தாங்க. இதனால எக்கச்சக்க நியூக்ளியர் பாம்ஸ் இருக்கிற பல்வேறு இடங்களில் தாக்குச்சு. ஸோ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துட்டு. ஸோ இதில் வந்து அழிவு, ஸோ வந்து டைனோசர் அந்த மியூட்டேட் அந்த அழிவோட 10,000 மடங்கு அதிகமான அழிவு ஏற்படுது. ஸோ வந்து எல்லாருமே நினச்சோம் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கதையெல்லாம் முடிஞ்சது. ஆனால் எதிர்பார்க்காத விதமாக ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ட்டு. ஸோ அந்த மிசைல் நடத்ததெல்லாம் காட்டுறாங்க. ஸோ என்னதான் வந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வரும், இன்னுமே கொஞ்சம் ஆற்றுலேருந்து சர்வே பண்ண ஆரம்பிச்சிது. நிறைய மனுஷங்களே இருந்தாங்க, நிறைய மிருகங்களும் இருந்துச்சு. கடைசி அதுலேருந்து ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் வந்து எட்டமே வந்து புல்வெளிகளால் இயற்கை வந்து ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பேரழிவுக்கு அப்புறமா வந்து மனுஷங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எவால்வ் ஆக ஆரம்பித்தாங்க. ஸ்ட்ராங்கான ஆர்மியாகவும் புது ஸ்கில்ஸும் அது வந்து மியூட்டேட் அடைய ஆரம்பிச்சு. மனுஷங்களும் மியூட்டேட் பவர்ஸ் வந்து கெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ கொஞ்சம் பேர் மட்டும்தான் அதில் சர்வே பண்ணது. அந்த கொஞ்சம் பேரும் அவங்களுக்கு தனி சிவிலைசேஷனை வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஷிப்குள்ளே உள்ளே போயிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோட வாய்ஸ்லேருந்து பேச ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹியூமன்ஸ் 5 பெரிய கண்ட்ரிஸை வந்து உருவெடுத்தாங்க. 5 பெரிய கண்ட்ரிஸை ஒரு அலைன்ஸை உருவாக்குச்சு. அந்த அலைன்ஸ் கிட்ட எக்கச்சக்கமான ஆர்மி ஃபோர்ஸ் இருந்துச்சு, டெக்னாலஜிஸ் எல்லாத்துக்கு மேலே வாரியர்ஸ் இருந்தாங்க. வாரியர்ஸ் தான் ஒரே ஹோப், மனுஷங்களோட ஒரே ஹோப் வாரியர்ஸ் தான். அவங்க தான் அந்த மான்ஸ்டர் வந்து பீப்புள்ஸை காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் குஜால அந்த ஸ்பேஸ் ஷிப்லேருந்து குதிக்க ஆரம்பிச்சு. ஸோ வர்ற எல்லா மான்ஸ்டரும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸ்லைட் பண்ணுற அவனோட ஸ்கேட் போர்டு மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்குது. அதில் பறந்துக்கிட்டே குஜால இருக்கிற எல்லா மான்ஸ்டரையும் துண்டாக வெட்டி போட ஆரம்பிக்கிறான். ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், இங்கே எல்லாரும் கொல்லாமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாஸ்டராக கொண்டுட்டு போயிட்டே இருக்க. ஒரு கடத்தில் அங்கே இருக்கிற எல்லா மாஸ்டரும் ஹீரோ அட்டாக் பண்ணிருக்கா. தலைவன் பறந்து மின்னல் வேகத்தில் தான் போட்டு தள்ளிட்டு இருக்கான். ஹீரோ வந்து சரி ஓகே அப்படின்ட்டு கீழே போகலான்ட்டு அவனே வந்து அந்த கீழே வந்து போகிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா வந்து போக அந்த இடத்துல ப்ரோக்கனான பெரிய அந்த பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பில்டிங்ஸ்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மாஸ்டர் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ
வந்து யாருங்க அந்த இடத்துல வந்து ஒரு அமைதியாக இருக்குது. என்னடா ஸ்லோ மோஷனுக்கு பின்னாடி ஒரு பெரிய பில்டிங்கை உடச்சிட்டு ஒரு பெரிய காட்ஜிலா அளவுக்கான ரக்க வச்ச காட்ஜிலா அளவுக்கு பெரிய ஒரு மான்ஸ்டர். ஸோ ஹீரோ வந்து கிட்ட போய்க்க அதனோட கண் அந்த பியூப்பில் விட வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப குட்டியாக தெரியலாம். அவ்வளோ பெரிய மான்ஸ்டர் நம்ம ஹீரோ மாதிரி நின்றுட்டு இருக்கு. ஸோ ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அஸ்தால்ட்டாக தாட்ட யூஸ் பண்ண வாயிலேருந்து அட்டாமிக் பிரெத் வந்து ஹீரோ மாற்றி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தோட்டத்தை அட்டாக் பண்ணுற ஹீரோ இருக்கிற எல்லாரும் தப்பிச்சிட்டு பில்டிங்கில் ஒட்டச்சிட்டு பெரிய போகிறான். அவன் கையில் இருக்கிற எக்கச்சக்க அந்த கத்தி மாதிரி இதெல்லாம் ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ண அதுவும் அட்டாமிக் பிரத் அடிக்கிறதுக்காக வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்துருச்சு. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த சீனை கட் பண்ணி 5 வருஷம் வந்து பின்னாடி கட்டாங்க. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஒரு இடத்துக்கு வந்து போகிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடஞ்ச பிரிட்ஜ் இருக்கும். அந்த இடத்துல தலைவனும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துல இடத்துல நிறுத்திட்டு ஓகே நம்ம கடைசியாக வந்துட்டோம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவன் யார் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான், நண்பா இந்த உலகம் இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ அழகாக இருந்துச்சு, ஆனால் இப்போ பார் நம்ம எல்லாருமே காப்பாற்ற அந்த வாரியர்ஸ் மட்டும்தான். நம்ம எல்லாருமே இந்த மிருகங்களுக்கு பயந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த ஏரா எப்போ முடிவுக்கு வரும்னு தெரில, மனுஷங்க இதுலேருந்து சர்வே பண்ணுவாங்களான்னு தெரில அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ சொல்கிறா, கண்டிப்பாக நானுமே அதான் நினைக்கிறேன், நானுமே ஒரு வாரியராக எல்லாருமே காப்பாற்றணும்னு ஆசைப்பட்றேன்டா. ஆனால் எனக்கு இனிமேல் எனக்கு நான் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் ஆகலாமா இல்லை ஒரு வாரியர் ஆகலாமா, என் ஃபேமிலியும் பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான். நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாரா, முதல்ல வந்து நாளைக்கு வர என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும்டா அப்படின்னு பேசும்போது அங்கே ஏதோ போன மாதிரி இருக்கு. ஹீரோ கேட்குறான், அங்கே ஏதோ போன மாதிரி இந்த மாதிரி உனக்கு தெரியல அப்படின்னு கேட்டால், டேய் நீ கவலையே படாரா, நம்ம இருக்கிற இடத்துல வந்து இந்த மாஸ்டர்ஸ்லாம் வர வாய்ப்பில்லை, வாடா போலாம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கேன். அவனுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அல்லாரம் எல்லாம் வந்து ஆனாக இருக்குது. என்னடா இது வந்து ஒரு சிக்னல் பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் நம்ம டெரிட்டரிக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த மான்ஸ்டர் இப்போ தான் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் க்ரோ ஈகிள், கோல்டன் ஈகிள். இதனோட ஃபெதர்ஸ் டைமண்ட் அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எஸ் ரேங்க் மாஸ்டர். ஸோ இந்த மாஸ்டர் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணி ஆகணும், மனுஷங்கிட்ட நெருங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது அட்டாக் பண்ணுறது ஷிப்ஸ் அமிச்சாச்சு கேப்டன் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ 10 ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா அதை அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டார்கெட்டை நாங்கள் பார்த்துட்டு அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிருக்கோம். அது என்ன பண்ணுறது, அந்த ஃபெதர்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எக்கச்சக்கமாக தூக்கி விசிறுது. ஸோ அந்த ஃபெதர்ஸை வந்து அட்டாக் பண்ண இருக்கிற அந்த 10 ஷிப்புக்குமே வந்து டேமேஜ். இதை பார்த்து அந்த 10 ஷிப்ஸ் சேலஞ்சா இது லேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வாரியர் கூப்பிடுங்க, ஸோ அந்த எந்த உயிர் வந்து இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃப்ரெண்டுக்காரன் வந்து பேசிட்டு போயிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறான், டேய் கவலையே படாதா, கண்டிப்பாக உனக்கு டேலண்ட், நீ கண்டிப்பாக வாரியர் ஆகலாம், ஆனால் எதுவுமே கவலைப்படாத மச்சான் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இவனுக்கு அப்படியே பேசும்போது ஒரு பொண்ணை வந்து கட்டுறாங்க. ஸோ இந்த பொண்ணு தான் வந்து நம்ம ஹீரோயின் கேஸ். ஸோ ஹீரோவை வந்து நம்ம ஹீரோயினை பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. ஸோ அப்படியே 2 பேருக்கு ரொமான்ஸ் போயிட்டு இருக்கேன். சுற்றிக்கிற பொண்ணுங்களும் டே அவ என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காண்டி அப்படின்னு மாற்றி வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ இப்போதான் வந்து நம்ம ஹீரோயினுமே வந்து நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாங்க. 2 பேரும் வந்து கண்ணாலே காதலிச்சுட்டு இருக்க, ஃப்ரெண்டுக்காரன் தள்ளி விடுறான். இதை பார்க்குற அந்த கூட வர டோலிங்களும் நீ பேஸ்ட் வாடி நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் பேசலான்ற சிவாபுஜில் கரடி பூர்ல அந்த மாதிரி வந்து ஒருத்தர் வராங்க. ஸோ என் பேர் பார்த்தீங்கன்னா ஜாங் ஹோபாய். அவனை வந்து யூஎன் உனக்காக தான் இங்கே நான் வந்திருக்கேன், உன்னை பிக்கப் பண்ணிட்டு போகிறதான். ஸோ தைரியம் என் கூட வாங்க, 2 பேரும் வந்து அப்படியே ஜாலியாக போவோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இவங்களாம் அப்படியே பேசிட்டு வந்து இடத்துல வந்து ஒரு வித்தியாசமான எனர்ஜி வருது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த க்ரோட்டிமனும் வந்துட்டு இருக்கா. அதனால எக்கச்சக்க வந்து பரபரப்பாக ஏற்படுது. அதனால இவன் கார் அடிபட்டு இருக்கு, இவனுக்கு காருன்னு கத்திக்கிட்டு இருக்கான். உடனே அது சைடு போகிற போக்கில் எக்கச்சக்க கிளாஸை உடச்சிட்டு விட அந்த கண்ணாடி பீஸ் எல்லாமே நம்ம ஹீரோயின் கிட்ட வருது. ஹீரோ உடனே அவன் ஃப்ரெண்டுக்கான தள்ளி விட்டு நம்ம ஹீரோனுக்கு எதுவும் ஆக அந்த ஹீரோனோட கையை பிடிச்சி அவன் பக்கம் எழுதுக்கிறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக்கான சீன் வந்து நடத்துறானுங்க. அந்த கண்ணாடி கடையில் ஹீரோ என்ன பண்ணா ஹீரோனை தூக்கிட்டு போக. ஸோ ஹீரோனுக்கு இது வந்து ரொம்ப ஒரு கனவு மாதிரியே இருக்குது. ஹீரோனை அவங்க மேலே சாஞ்சிக்க. ஸோ கட்டாச்சியாக ஹீரோ வந்து அந்த எல்லா கண்ணாடியிலும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து காப்பாற்றிடுவாங்க. ஸோ அந்த க்ரோட்டிமனை வந்து அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் பார்த்துருக்கு. அந்த இடத்துல பெரிய பிளாஸ்ட், அது வந்து எக்கச்சக்கட்டாக நம்ம ஹீரோ மேலே பண்ண எல்லா பிளேட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்துருச்சு. அந்த ஃபேஸஸ்லாம் உடனே அது எல்லாத்தையும் வந்து ஒரு வித்தியாசமான வெப்பன் வந்து உடஞ்சி செதட்டு போகுது. என்னடா யாரா இருந்தோம்னா அந்த இடத்துல ஒரு வாரியர் வந்திருக்காரு. ஸோ ஹீரோ அவரே பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த வாரியரும் வந்து அந்த டீமனை வந்து அட்டாக் பண்ண போறாரு, அந்த மான்ஸ்டர். ஸோ 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேகத்துக்குள்ள ஃபைட்டு. அவர் பண்ண ஒரே அட்டாக்ல பார்த்தீங்கன்னா அந்த ஈகில் அத்தை செத்து கீழே வந்து விழுந்துருச்சு. இதை பார்க்குற நம்ம ஹீரோலாம் நம்ப முடியல. அவர் ஒரே அட்டாக் தான் பண்ணார். ஒரு அட்டாக்கு இந்த அளவு போகிறா, கண்டிப்பாக நான் ஒரு வாரியரும் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிறது நம்ம ஹீரோயினுமே வந்து அந்த இடத்துல பார்க்குறாங்க. ஹீரோயின் நினைக்கிறான், நான் கண்டிப்பாக ஒரு வாரியராக தான் ஆவேன், எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறதுல அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து இதே இடத்துல வந்து முடியுது. ஸோ வந்து நம்ம அடுத்த எபிசோட் போயிடலாம். லைக் போட்டு வந்து வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் வந்து அடுத்த வீடியோ வந்து நான் சீக்கிரமாக வந்து மோட்டிவேஷனாக போடுவேன். ஓகே செகண்ட் வீடியோ போயிடலாம்.
ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அது ஸ்கூலில் கட்டுறாங்க இங்கியாங் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கூல். ஸோ அந்த இங்கியாங் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நம்ம ஹீரோனே சைட் அடிச்சிட்டு இருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோபாயும் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த கிளாஸ் முடியெல்லாம் வரணும்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ ஹீரோ அந்த இடத்துல வந்து போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோபாய் வராங்க. அவனும் வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி வாரியராக பெருமை இதில் அவங்க கனவுல கூட நடக்கண்டா. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம், ஸோ வந்து சீனியர்ஸ்க்கு மரியாதை ஒரு மார்ஷல் கிளப்ல நான் ஒரு மெம்பரா சீனியர்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ சொல்கிறான், அதுக்காகலாம் உனக்கு மரியாதை தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். யார்கிட்ட அப்படி பேசுன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு பாடங்க தோணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இன்ஸ்ட்ரக்டர் ஜியான் அப்படின்ற பேர் மார்ஷல் கிளப் சேர்ந்து ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அவர் டிரைவரும் பேசிட்டு இருக்காங்க, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் தானே. ஸோ அவங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு பிறகு ஹீரோனா அப்புறம் நம்ம ஹோபாய் வாயில ஒரு குத்து விடுவாங்க. இதை பார்த்து வந்து இவரே வந்து யோசிச்சு பரவாயில்ல, இந்த பையன் வந்து நல்ல ஒரு ரியாக்ஷன் ஸ்பீட் இருக்கு, அதில் பவருமே வந்து அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என் பல்லு நோய் கத்திட்டு இருக்க சுற்றிலாம் அட்டாக் பண்ணிருக்கேன். ஸோ ஹீரோ வர யாரும் போட்டு போலக்க அவன் என்ன பண்ணுறான், கையில் வந்து அந்த பஞ்ச் பண்ணுற வெப்பனை வச்சு குச்சியில் வாயில ஹீரோ ஒரே குத்து. ஹீரோ உயிர்ந்து பேக்கில் ஒரு ஃப்ளிப் அடிச்சு குச்சியில் எல்லாரும் போட்டு போலக்காரங்க. அவ அடிச்சு போறங்க ஒரு வயிற்றுல ஒரு அடி அவனுக்குலாம் வந்து பொறி கலங்கி போயிடுச்சு. ஸோ ஹீரோ அடிச்சு போட்டு ரைட்டு முடிச்சுன்னு போயிட்டு இருக்கேன். இவனும் ஷாக் இருக்கு. ஸோ இந்த பையனோட பவர் பஞ்சிங் பவர் வந்து 800 கிலோ அளவுக்கு இருக்கும். இவனை பற்றி கொஞ்சம் நோட் பண்ணுவீங்க, கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ வந்து அந்த வெப்பனை தள்ளி விட்டு அந்த இடத்துல போகிறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வழக்கம் போல வந்து ஒர்க் அவுட், ஸோ வழக்கம் போல ரன்னிங் போய்ட்டு அவனோட ஒர்க் அவுட்லாம் போயிட்டு இருக்கேன். அவனு சொல்லிட்டு இருக்கான், ஸோ அப்பா அம்மா கண்டிப்பாக நான் அவங்களை வந்து இந்த இடத்துல வந்து காப்பாற்றுவேன், எல்லாருமே வந்து நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அதுக்காக நான் ஒரு வாரியராக ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு வந்து காட்டுறாங்க. ஸோ ஹீரோட வீடு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இப்போ தான் வந்து அவன் வீட்டுக்கே போகிறாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே காட்டுறாங்க. ஸோ ஹீரோ உள்ளே போன போட்டோன்னே அவன் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 காலுமே வந்து அடிபட்டுருக்கும். அடிப்பட்டு மீன்ஸ் காலே வராது. அவன் சொல்லிட்டு இருக்கான், அண்ணா நீ 20 செகண்ட் வந்து லேட்டாக வந்துருக்கா. ஸோ வரவையில் ஒரு பாட்டிமாக ஹெல்ப் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் தம்பிட்டும் வந்து ஜாலியாக பேசிட்டு இருக்கான். இதனடா புக்குன்னு கேட்டால் இது வந்து ஃபினான்ஸை பற்றி புக்கு, நான் கண்டிப்பாக நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன், நான் என்னால் வந்து நான் வீட்டுக்கு பண்ணணும் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். சூப்பராக ஒன்றா வந்து பண்ணிட்டு இருக்கேன்னா அவங்க அப்பா அவங்க அம்மா வந்துட்டு இருக்கேன். அவங்க அம்மா பையனுக்காக பார்த்தீங்கன்னா போர்க்கை வந்து ஒரு மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு வாங்க. தேங்க்ஸ் மேம் சொல்லிட்டு இருக்கேன், நீ வளர பையன் நல்லா சாப்பிடணும் பேசிட்டு இருக்கேன். அண்ணா ஆல்ரெடி வளர்ந்துடாம சொல்லிட்டு இருக்கேன். அவங்க அப்பா கேட்குறேன் ஸ்டடீஸில் அப்படி போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கேன். கண்டிப்பாப்பா நான் வந்து மிலிட்டரி அகாடமியில் ஜாயின் பண்ணுவேன். ஸோ வந்து நாளைக்கு தான் வந்து அந்த டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து நல்லா பண்ணுறா, நாளைக்கு எனக்குமே வந்து ஒரு பெரிய ஒர்க் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து எங்களுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு ஃபேமிலி வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோபா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஹீரோட வீட்டுக்கு கணிப்பு ஆரம்பிச்சிருப்பான். அவங்க வந்து பண்ண அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு அந்த நைட் ஷிஃப்ட். ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அடுத்த நாள் காலையிலேருந்து ஸோ இன்றைக்கி தான் வந்து அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் வந்து காலேஜ் வந்து போயிடலாம். ஸோ உடனே அந்த இடத்துல வந்து காட்டுற மீறாங்க. ஸோ ஹீரோவும் எல்லாமே டெஸ்ட்டு சரிப்பா நான் அந்த மாதிரி வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல என்ன பண்ணுற டேக் டைவர்ஷன் வந்து இருக்குது. ஸோ ரோட்டில் ஒர்க் வந்துருக்கு, அது பக்கம் போடுறான். ஏன் நீங்கள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணலாம், இன்ஃபார்ம்லாம் பண்ண முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஹீரோவும் டைம் வந்து போகிறான். ஸோ அவன் போயிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு கத்தி வந்து குறுகுது. ஸோ ஹீரோ பார்த்துட்டு என்ன கத்தின்னு பார்த்தா அந்த இடத்துல லோக்கல் கேங்ஸ் இதை பார்க்குறவனு எனக்கு டைம்லன்னு சொல்லிட்டு எவ்வளோ தைரியம் தான் வந்து எங்ககிட்டே வந்து பிரச்சனை பண்ண விடான்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணாங்க. ஸோ ஹீரோ நினைக்கிறான் டைமில் சீரமாக முடியுதுன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரும் போட்டு பொழந்துட்டு இருக்கேன். அந்த கேங்ஸ் வந்து வெப்பனெல்லாம் வச்சு அட்டாக் பண்ண போகிறாங்க. ஹீரோ ஜெல்லாம் தப்பிச்சிருக்கான். ஹீரோ நினைக்கிறான் எனக்கு கண்டிப்பாக டைமில் நான் சீக்கிரமாக வந்து போகிறோம் டெஸ்ட் அட்டன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இருக்கிற எல்லாருக்கும் ஒன்றா சுற்று போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாமுக்கு வந்து பேப்பர் கொடுத்துருக்கேன். நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் சரி நம்ம ஹீரோனே சரி ஸோ வந்து எங்கே போயிட்டான் லுங்ஃபுங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சைடில் டைம் ஆகுது ஒன்று போட்டு போடுறது கடைசியாக போட்டு சொல்லிட்டு ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து வேகமாக ஓடிட்டு இருக்கான். அவனோட டெஸ்ட் அட்டன் பண்ணேன். ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இதாட பார்த்தீங்கன்னா அந்த எண்டு சாங் அந்த சாங் வந்து டைட்டில் சாங் போட்டு வராங்க. ஸோ டைட்டில் சாங் முடிஞ்ச இந்த எபிசோடு தான் இருக்குது. ஸோ வந்து ஸ்கூலில் தான் வந்து காட்டுறாங்க. ஸோ ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எக்ஸாம் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோபா இருந்துட்டு இருக்கு, எல்லாருமே டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு வரான். அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஹோபாயோட அவர் சொல்கிறார் இந்த மாதிரி 15 நிமிஷம் லேட்டாக வந்திருக்கேன். ஸோ ரூல்ஸ் படி வந்து உன்னை வந்து கிக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து இன்னும் 15 நிமிஷம் முடியல, நான் இப்போ தான் வந்திருக்கேன், வந்து அலோவ் பண்ணுங்க தயவுசெய்து அலோவ் பண்ணுங்க சார், நான் யார்கிட்ட எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ பின்னாடி ஒரு குரல் மாஸ்டர் ஜியானு அவரு அங்கே வந்துட்டு ஏன் அவனை அலோவ் பண்ணணும் கேட்டுருக்கு. இவரு மாஸ்டர் ஜியா நீங்கள் இங்கே வந்திருக்கேன் கேட்டுருக்கேன். சரிப்பா சரிப்பா நீங்கள் சொல்லிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் வந்து தாராளமாக எக்ஸாம் எழுதிட்டோம் இன்ஸ்ட்ரக்டர் ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவரும் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து இந்த எக்ஸாமோட இன்ஸ்ட்ரக்டர் ஆமா. ஸோ அவர் சொல்லிட்டு இருக்காரு தம்பி நீ போய் வந்து என்னடா எழுதுப்பா அதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து எழுத நான் ஹோபா நினைக்கிறேன் இதாட முடியலடான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் இன்னுமே ஒரு ½ hour தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா சீன்மே இருக்கு. ஹோபாய் சிக்னல் கொடுத்தவொடனே என்ன ஆகுது அப்படின்னா சுத்திக்கிற 2 பேர் வந்து ஹீரோக்கு வந்து முன்னாடி பிரச்சனை பண்றாங்க. ஸோ வந்து அவன் சாரன்னு கேட்டுட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் வந்து அவனுங்களா ஃபைட் பண்ற மாதிரி என்ன பண்றாங்க, ஹீரோ டெஸ்க் தள்ளி விடுறாங்க. அவன் பேப்பர் வந்து நம்ம ஹோபாய் போட்டு மிதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹோபாய் சொல்லிட்டு இருக்கா சாரிப்பா தெரியாம வந்து என் காலையில் மாட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ வந்து அங்கே இருக்கிற சார் வந்து ஒழுங்கா போய் எக்ஸாம் எழுதுனா சொல்லிட்டு இருக்கு. ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் சார் அவன் வேணும் என்ன பண்றான் சார்னா ஒழுங்கா போய் எக்ஸாம் வேணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த டைம் ஆச்சு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா கொஸ்டின் எழுத இருப்பான். ஹீரோ நினைக்கலாம் இல்லை டைம் 10 டைம்ல
3 கொஸ்டின் தான் இருக்குது அப்படின்ட்டு அவன் இன்னொரு கொஸ்டின் எடுத்த 2 கொஸ்டின் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெறி கொண்டு எழுதிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. அவரும் டைம் போயிட்டு சொல்லிக்கிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா திடீர்னு இது மாதிரி ஆகி ஹீரோ வந்து அந்த இடத்துல மயக்க முடிஞ்சிடும். எல்லாரும் என்னாச்சுன்னு வந்து பார்க்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹோபாய் அவங்க அப்பா கிட்ட வந்து ஹோபாய் பேசிட்டு இருக்கா. அப்பா நான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நல்லாவே எழுதிருக்கேன், கண்டிப்பாக நான் வந்து மிலிட்டரி அகாடமி ஜாயின் பண்ணுறோம்னா அவங்க அங்கிள் பார்த்தீங்கன்னா கெலக்ட் வாரிராமா அங்கிளோட டீம்ல நான் இருப்போமா சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. நீ உள்ள மட்டும் வாடா என் டீம் டைகர் டீம்ல ஒன்று எடுத்துன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோட அப்பா கேட்டுட்டு இருக்காரு, உங்கள் கிளாஸில் லுங்ஃபின் ஒருத்தன் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேன், அவெல்லாம் ஒரு குப்பப்பா அவனை இதெல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க. ஸோ அங்கிள் இருக்கிற எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கண்டுபிடிச்சு நான் தோத்துறேன் இல்லை திரும்ப எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு நான் போல அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோயின் வருவோம். ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன், ஸோ இப்போ உடம்பு எப்படி இருக்கு, நான் தான் வந்து எங்கள் கூட்டு வந்து சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ வந்து தேங்க்ஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் நீ நடந்ததுக்கு வந்து ரொம்பவே நன்றி, நீ மட்டும் எனக்கு காப்பாற்றலாம் எனக்கு என்ன ஆகிருக்குன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு ரொமான்ஸாக பேசிட்டு இருக்கும்போது சிவபூரியில் கரடி போந்த மாதிரி வந்து அந்த இடத்துல ஹோபே வராங்க. ஸோ ஹோபே வந்து நான் லுங்ஃபிங் எப்படி இருக்கு உடம்பு நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு அவனுக்கு கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் என்ன சொல்ல நினைப்பான், டே உன் ஹெல்த்தை கூட வந்து இந்த மார்க்லாம் முக்கியம் இல்லைடா, கவலைப்படாத உன் ஹெல்த்தை பார்த்துன்னு சொல்கிறேன். ஹீரோயினுமே வந்து உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ லுங்ஃபெங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோன்னு நினைக்கிறான் அவன் வந்து ஹோபே கிட்டல் படுறா உனக்காக ஒரு வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்து அது வந்து வெறுப்பாக வாங்கிக்கிறான். சரிப்பா இந்த மாதிரி நானும் ஹீரோன்னு கிளம்பி சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான் எத்தனை நாளாக அப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த மாதிரி 3 நாளாக கோமால இருந்துன்னு சொல்லிட்டு ஹீரோக்கெல்லாம் சரியானது. சரி ஓகேப்பா நான் கிளம்புறோம் நீங்கள் ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஹோபே நல்ல மாதிரி அந்த இடத்துல போகிறாங்க. போகிறப்போக்குள்ள ஹீரோன்னு இந்த மாதிரி உன் உடம்ப பார்த்துக்க லுங்ஃபெங் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோ நினைக்கிறான் நான் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு நினைக்கும் போது அவன் ஒரு ஃபோர்ஸில் வந்து அது இது பிடிப்பான் பாருங்க. அந்த கிரிப்பே பார்த்தீங்கன்னா அது தட்டம் மாதிரியே இருக்குது. பாக்குறோம் என்னடா ஆச்சு எனக்கு என்னடா எப்படா எனக்கு எந்த அளவுக்கு பவர் ஆச்சு அதுக்குள்ளே அப்படின்னு அவனுக்கே ஷாக்கு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் டேட் வருது. ஸோ ஹீரோ வந்து சோகமாக நடந்து போயிட்டு இருக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்காரன் வந்து டே மச்சான் அப்படின்னு கூப்பிட்றான். டே ரிசல்ட் வந்துச்சு கவலையப்படாத கண்டிப்பாக நீ வந்து பாஸ் ஆயிருப்ப நீ கவலையப்படாத வாடா போய் ரிசல்ட் பார்க்கலாம் போய் ரிசல்ட் வந்து பார்க்குறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பேர் எங்கே இருக்குன்னு தெரிய பார்த்துருக்க. ஸோ ஒரு சரியான ஷாக்கு ஏன்னா வந்து ஹீரோட பேர் இருந்தல ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஹீரோ யோசிக்கிறான் அவர் சொன்னதுன்னு இருக்க திடீர்னு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம ஜியான் வந்துருப்பாரு. நம்ம ஜியான் சொல்லிட்டு இருக்காரு ஸோ வந்து உன்னோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நல்லாவே தெரியுது. ஸோ லாஸ்ட் டைம் உன்னோட பவரை பார்த்தவரை இந்த டைம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுது நீ வந்து வாரிராவது ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவர் சொல்கிறாரு ஸோ வந்து நீ பஞ்ச் பண்ண பார்த்து உன்னோட பவர் 800 கிலோவாக இருந்துச்சு ஆனால் அந்த கொஞ்ச நாளில் உன்னோட பவர் எப்படி வந்து 100 கிலோ எக்ஸ்ட்ரா ஆச்சு. ஸோ உன்ன மாதிரி ஒருத்தன் தான் வந்து வாரியர் ஆகலாம் உனக்கு வந்து இன்னொரு சான்ஸ் இருக்குது லுங்ஃபெங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சான்ஸ் என்னன்னு கேட்டால் அதுதான் வந்து வாரியர் டெஸ்ட். ஸோ வாரியர் ஆகிறதுக்கு இந்த எக்ஸாம் மட்டும் வந்து அகாடமி சேர்றது மட்டும் இல்லை வாரியர் டெஸ்ட்டுன்னு வந்து அட்டன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு வந்து சில குவாலிஃபிகேஷன் இருக்குது அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல உன்னோட ஸ்பீட் அப்புறம் ஸ்ட்ரென்த் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீ வந்து மிஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ யோசிச்சு வரான் ஸோ கண்டிப்பாக என் ஃபேமிலி வந்து நான் நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகணும் என் ஃபேமிலி நான் தான் காப்பாற்றணும் என் பிரதருக்காக எல்லாத்துக்கும் முக்கியமாக எல்லா மக்களையும் நான் காப்பாற்றுவேன் நான் ஒரு வாரியர் ஆவேன் அப்படின்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து இதாட் மாதிரி. ஸோ நம்ம 3rd எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த நாள் காட்டுறாங்க. ஸோ ஹீரோட அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு எனக்கு வந்து அந்த பெரிய வேலை வந்துச்சு மிஸ்டர் ஜாங் அவரோட வீட்டுக்கு வந்து நான் போய் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ வந்து அவங்க சின்ன பையனை கேட்குறான் அப்பா வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்கிறேன். கண்டிப்பாப்பா எனக்கு வந்து இன்றைக்கி நல்ல சம்பளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க்கு வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இந்த வாரியர் டெஸ்ட் அந்த டெஸ்ட்டுக்கு வந்து ரெடியாக போயிட்டு இருக்கான். அவனுக்காக ஒரு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த காருக்குள்ளே யாருன்னா நம்ம மாஸ்டர் ஜியானே அதுக்கப்புறம் அந்த புது கேரக்டர் டிரைவர் 2 பேர் போயிட்டு இருக்குங்க. ஸோ அவர் சொல்லிட்டு இருக்காரு இவனை வந்து உனக்கு இன்ட்ரோ பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனும் இன்ட்ரோ பண்ணுறாரு. ஸோ இவனோட பேர் பார்த்தீங்கன்னா யானி வந்து உங்க கூட தான் டெஸ்ட் அட்டன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யானை வந்து பேசிட்டு இருக்கான். சின்ன பையன் அவனுக்கு ஒரு 18 வயசு அவன் கேட்டா ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவனும். ஸோ 2 பேரும் எங்கே போயிட்டு இருக்கான்னா வாரியர் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கீங்க இவனு கேட்டுட்டு இருக்கான். ஸோ உனக்கு இதுக்கு ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்க என்ன பிளான் பேசிட்டு இருக்க. ஸோ ஜியான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து உன் ஃபியூச்சர் பிளானை பற்றி கேட்டுட்டு இருக்கான் வாரியர் பிகம்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். ஹீரோ சொல்கிறேன் எனக்கு ஐடியா எல்லாம் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து உனக்கு வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மொத்தமாக 4 விதமாக நம்ம போகலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணி ஃபைட் பண்ணலாம். 2வது நீ வந்து மார்ஷல் கிளப்பில் ஜாயின் பண்ணலாம். 3வது நீ சிண்டிகேட்டில் ஜாயின் பண்ணி வந்து அக்கௌண்ட்ஸை பார்க்கலாம். அப்புறம் வந்து 4 மெஷினஸியா உனக்கு ஒரு இடத்த கொடுத்துரும் அந்த இடத்துல நீ பார்த்துக்கிற மாதிரி இந்த மாதிரி 4 வகையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு நீ நம்ம ஜியான் மாரி வந்து மார்ஷல் கிளப் ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுக்க அவர் சொல்லிட்டு நீ மட்டும் மார்ஷல் கிளப் ஜாயின் பண்ண உனக்கு ஒரு விழா தரும் அப்புறம் வந்து மந்த்லி 20,000 சைனீஸ் டாலர் தரும்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். 20,000 சைனீஸ் டாலரா அப்புறம் ஒரு விழா இதுவே 200 மில்லியன் கிட்ட வரும் என் ஃபேமிலி நான் கண்டிப்பாக வந்து காப்பாற்ற முடியும் இந்த டெஸ்ட்லாம் போனேன். அப்புறம் யூஎன் அவகிட்டையுமே நல்ல வாரியரானான்னு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யூஎன் கிளாஸ் லீடரில் அவ எல்லாத்தையும் ஒரு பேப்பரை கொடுத்து உங்கள் ஃபியூச்சர் கோல்ஸ் எழுதுன்னா அந்த இடத்துல ஹீரோ வந்துருக்க மாட்டா. அதை பார்த்து யூஎனும் கஷ்டப்பட்டு இருக்க. ஸோ வந்து இப்போ ஹோபாய்க்கு ஒரு கால் வரும் மாஸ்டர் ரெடி ஆச்சுன்னு சொல்கிறா ரெடி ஆயிடுச்சா இந்த வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபாய் துள்ளி குதிச்சுட்டு போவான். டே பேப்பர் தள்ளி விட்டு போடாத பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஹீரோட ஃபார்மையான்ட்டே கொடுத்தனா ஏன் என்னாச்சு ஹீரோக்கு என்னாச்சு ஏன் வரமாட்டேனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அவன் வந்து வாரியர் டெஸ்ட் அட்டன் பண்ணா குஜால எல்லாருமே ஷாக்கு. உடனே நம்ம ஃப்ரெண்டுக்கார சொல்லுவான் என்னடா நினச்சினுக்கிறீங்க மச்சான பற்றி டெஸ்ட்டில் தோத்துட்டா அவனா போட்டு விட்டு கொடுத்துட்டான்னு நினச்சிட்டா அவன் வாரியர் ஆவான்டா அவன் என் ஃப்ரெண்டுடா அப்படின்னு தில்லாங்க மாசா பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோனா தான் நினைக்கிறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் ஜியான் சொல்கிறார் ஸோ நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து காட்டுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாங்ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் வந்து லிஃப்ட்டில் அவங்க எல்லாருமே வந்து அடுத்த இடத்துக்கு போவேன். அந்த இடத்துல வந்து சீஃப் இருக்காரு. இதை பார்க்குற ஹீரோ இவர் அந்த வாரியர் தானே, இவர் அதே வாரியர் தான் அந்த கோல்டன் ஈகில் கொண்டு சொல்லிருக்கேன். ஸோ இடத்துல வந்து சீஃப் இருக்காரு. ஸோ வந்து இது ரெஸ்ட் தான் வந்து மேற்பார்வையிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே டெஸ்ட் கொடுப்பாங்க. இது என்னோட நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த சேரில் போய் பார்த்தீங்கன்னா வந்து படுக்க ஆரம்பிக்கிறான். உடனே வந்து ஒரு ஹெல்மெட் மாதிரி வந்து மூட ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போகிறோன்னா ஓல்டு வேர்ல்டு, இதுக்கு முன்னாடி வேர்ல்டு வந்து போகிறான். அந்த ஆரியன வயசுலாம் அஃபெக்ட் ஆகிட்டு அந்த டிமன்ஸ்லாம் அந்த மாஸ்டர்லாம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்து போகிறான். ஹீரோ யோசிக்கிறான் இது அந்த ஓல்டு ரோட்டில் நாங்கள் பேசுகிறோம் அதே ஓடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹீரோ இந்த வெப்பன்ஸ் எல்லாம் ஹைடெக்காக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒத்த கொம்பு பண்ணி கோட்டை எல்லாமே வந்துட்டு இருக்கா. போன மாதிரி எல்லாமே பெரிய பெரிய மான்ஸ்டராக இருக்கு. ஸோ இருக்கிற எல்லாருமே வந்து அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுறது ஹீரோ நினைக்கலாம். இதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு பெருசாக இருக்கா. ஒரு ரியல் பேட்டில் ஃபீல்ட் நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து காமாருன்னு சொல்லிட்டு இருக்கா. அவனை ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண போகிறோம். லீன்ற ஒருத்தர் வந்து கை கொடுத்துட்டு அவர் வந்து தூக்குறாரு. அவர் வந்து அந்த காப்பாற்றுறாரு. ஸோ லீ திடீர்னு ஒரு மான்ஸ்டர் அடிச்சு போட அது பார்த்தீங்கன்னா ஒரு புலி மான்ஸ்டர் காய். அந்த புலி மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம். அதை பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் அதை அசால்ட்டாக போட்டு அவன் வந்து அட்டாக் பண்ண போயிட்டு இருக்காங்க. ஹீரோ நினைக்கலாம் இங்கே எல்லாருமே வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து கண்டிப்பாக நிற்கக்கூடாது, என் ஃபேமிலிக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு போர் டிமன் வந்து அட்டாக் பண்ணுவார். தலைவன் கத்தில 4 சுற்று அந்த டிமன் வந்து மாற்றி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி இதெல்லாம் மான்ஸ்டர் என் வாயிலிருந்து டிமன் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இருக்கிற எல்லா மாதம் ஹீரோ மாற்றி அட்டாக் பண்ணல. சார் இந்த ஒரு மாதம் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறேன். யாங்க நினைக்கிறான் பரவாயில்ல இவங்கிட்ட வந்து உண்மையில டேலண்ட் இருக்குது, நல்ல பையன் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஹீரோன் அப்புறம் அதை வந்து டெஸ்ட்டை வந்து கொண்டுறான். அதோட ஸ்வாட மாட்டிக்க இன்னொரு புலி டிமன் அட்டாக் பண்ண தலைவன் அந்த ஸ்வாடை விட்டு குஜால ஹேண்ட்லேயே அடிப்பான் பாருங்க. அந்த வெயிட்டான ஃபோர்ஸ் தாங்காமல் செத்து போகுது. தலைவன் உடனே கத்தி எடுத்து அடுத்த மாற்றம் வந்து கொள்ள ஆரம்பிக்க. ஸோ யார் நினைக்கிறான் பரவாயில்ல உண்மையிலே டேலண்டானு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பண்ணிங்க எல்லாத்தையும் விட்டாமல் கொண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் சீஃப் மேலே வந்து பார்த்துட்டு இருக்காரு. உடனே ஒருத்தன் சொல்லுவான் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் கிடையாது, வந்து ஒரு ஜி லெவல் மாஸ்டராக இருக்கலாம் அந்த பில்டிங் குள்ள. ஹீரோ சொல்கிறான் இதுக்கப்புறம் தான் அது ஸ்டார்ட் ஆகுது இல்லை இந்த ட்ரையல் அப்படின்னு சொல்கிறதோட ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா உடனே அந்த சாங் வந்து ஸோ என்ட்ரோ சாங் அதை வந்து போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த சாங்கோட முடிவில் பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டு போட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா ஒரு இடத்துல வேலைக்கு வந்துருப்பாங்க தான். அது ஏன்னா ஜாங் ஹோபாய் அவங்க ஹோபாய் வீட்டுக்கு தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மிஸ்டர் ஜாங் வந்து உண்மையிலே பணக்காரர், இந்த மாதிரி வில்லால வாழ்றான்னு சொல்லிட்டு டே அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. நான் முதல்ல வந்து வேலைக்கு வாடான்னு சொல்லிட்டு ஸோ அவரு பியானம் தூக்கிட்டு ஒரு அடியாலும் சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து லுங்ஃபெங்கோட அப்பான்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஹோபாய் என்ன பண்ணா ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க பில்டிங்குள்ளே போயிட்டு இருக்கா. ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான் ஸோ வந்து இங்கே என்ன இந்த மாதிரி கேவலமாக இருக்கு எல்லாமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மார்ச் வந்து கிட்ட வர மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீரோக்குமே அந்த ஃபீலிங் வருது. ஸோ அது கிட்ட வந்துச்சு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு தரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிசல் விட ஆரம்பிக்க. அந்த இடத்துல ஒட்டச்சிட்டு எல்லாம் உள்ள விட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உள்ள என்னடா இருக்குன்னு பார்த்துட்டு அது உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா கொடூரமான ஒரு நாய்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்குது. உள்ள இருந்து பார்த்தா 2 கண்ணு மட்டும் வெளியே வந்துருக்கு. எல்லாம் ஸ்டடியாக இருக்காங்க. அதுல இருந்து வர ஃபோர்ஸே கொடூரமாக இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஈகிள் ஸோ வந்து க்ரோ டீமன் கோல்டன் ஈகிளோட குட்டி அந்த குட்டி இருக்கு. இது வந்து ஒரு ஈக்கிள் மாஸ்டர் ஆச்சா சொல்லிட்டு எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிடாங்க. ஏன்னா அது கண்டிப்பாக எல்லாரும் கொண்டுன்னு தெரியும். ஸோ எல்லாரும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாஸ்டர் பற்றி அவங்களுக்கு அட்டாக் பண்ணிருக்கு. ஸோ வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறதுன்னா வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணுறதுக்காக போவான் அந்த ஈகிள் கிட்ட. ஆனால் அந்த ஈகிள் என்ன பண்ணுறதோ அந்த அட்டாக் பண்ணுறதுனோட வெப்பனை உடச்சி போட்டு அவன் என்ன பண்ணுறது தூக்கி விசிறுது. அது வந்து அழகாக பார்த்தீங்கன்னா குத்தி கிழிக்க ஆரம்பிச்சு அவன் வயிறு கேரலாம் வந்து தெரிச்சுக்கிட்டு போகுது. ஸோ அவனும் அதில் கத்துறாங்க. இந்த இடத்துல இதை பார்க்குற எல்லாரும் அதை கொல்லுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண யாருமே பண்ண முடியல. ஸோ ஹீரோ நினைக்கிறான் இந்த இடத்துல கண்டிப்பாக நான் அது பண்ணக்கூடாது, நான் கொண்டா மட்டும்தான் வந்து என்னால் என் ஃபேமிலியை காப்பாற்ற முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஈகிள் அட்டாக் பண்ண போவான். ஸோ அந்த ஈகிளையும் ஒருத்த பார்த்துட்டு ரெடியாக இருக்கிற 2 பேருக்குள்ள ஃபைட் ஆரம்பிக்குது. ஸோ அதுவும் அந்த பிளேட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஹீரோ அதெல்லாம் அந்த அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர பிளேட்ஸை டாச் பண்ணுவான். அவனு போய் ஆளுகளே வெட்ட ஆரம்பிக்க அந்த ஸ்வாட் எப்படி ஸ்டல்லியாக உடஞ்சிருக்குது. ஸோ ஹீரோ அதோட ஃபெதர்ஸை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அதுவும் வானத்தில் பறக்க ஹீரோ அது கூட சேர்ந்து பறக்க ஆரம்பிங்க. ஸோ அதுவும் ஹீரோ தூக்கி தரையில் அடிக்க தரையை நோக்கி பறந்து வந்துட்டு இருக்க. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான் அவன் கத்தியை வச்சு உடஞ்ச கத்தி வச்சு கண்ணிலே இறக்க விடாதெல்லாம் வழியில் கத்திக்கிட்டு இருக்காச்சு அந்த இடத்துல. ஸோ ஹீரோ திருச்சி போய் வரான். ஹீரோ சொல்கிறான் நான் கண்ணை டேமேஜ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு அட்டாக் தான் வந்து நம்ம ஹீரோ பண்ணோம். அதோட ஹீரோ இருந்துருவான். இன்ஸ்ட்ரக்டர் ஜான் தயவுசெய்து மன்னிச்சிருங்க நான் வந்து தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிற வந்து சொல்லு தம்பி நீ வந்து பாஸ் பண்ணிட்டு சொல்ல இவனுக்கு சரியான என்ன சொல்றீங்க நான் உண்மையிலேயே வந்து பாஸ் பண்ணுறது ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமாப்பா இதில் வந்து நான் அதை வந்து கில் பண்ணலாம் சொல்ல இது வந்து உன்னோட ஸ்பீடு உன்னோட ஸ்ட்ரென்த் உன் ஸ்பீடு தான் போகும். அந்த மாஸ்டர் கையில் அடிச்சு கொண்டு போய் வந்து உன்னோட ஸ்ட்ரென்த் 1110 கிட்ட இருந்துச்சு. அப்புறம் அந்த ஸ்பீடான ரக்கையை வந்து டாச் பண்ணல. ஸோ உன்னோட ஸ்பீடு வந்து 28 மைல்ஸ் பர் செகண்ட் அந்த அளவு வந்து இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா லிட்டில் வாரியருக்கான டெஸ்ட். ஸோ லிட்டில் வாரியருக்கான எலிஜிபிலிட்டி நீ அதிகமாகவே இருக்க முன்னால் கண்டிப்பாக ஒரு வாரியர் ஆகல. அப்புறம் நடந்த டெஸ்ட்லேயே நீ தான் வந்து ஹை ஸ்கோர் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோவே சரியான ஷாக்கு. அந்த இடத்துல சீஃபும் வர நம்ம ஜியான் வந்து சரி வாங்க சீஃப் நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 பேர் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவர் சொல்கிறாரு ஸோ வந்து ஒரு மாதம் உங்களுக்கு ஃபீல்ட் டெஸ்ட் இருக்க மறக்காம வந்திருக்குன்னா ஓகே சார் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறானுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு போவே வந்து உங்கள் ரிவார்டை கிளைம் பண்ணி சொல்ல
நமக்கு உண்மையிலே ரிவார்டு இருக்குன்னு கேட்டால் ஆமாம் ஜெனட்டிக் எனர்ஜி ப்ராக்டிஸ் அதுதான் நம்ம ரிவார்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஜியானும் சொல்லிட்டு இருக்காரு பரவாயில்லப்பா நீ வந்து பாஸ் ஆகிட்டேன். ஸோ அடுத்து ஃபீல்ட் டெஸ்ட் வந்து வர மறந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஓகே சார்ன்றான். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா பியானோ தூக்கிட்டு வர ஆல்ரெடி ஒரு டைல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உடஞ்சிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு காரணமாட்டு ஹீரோட அப்பா வந்து அந்த இடத்துல தூக்கி வந்துட்டு இருக்க. இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பா கால் பண்ணிருப்பான். ஆனால் வந்து அவர் வந்து ஃபோன் எடுத்துக்க முடியாது. அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி ஹீரோ வச்சிருக்க உடனே ஹோபாயிலாம் அவங்க அப்பா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன தைரியம் தான் என் டைல்ஸ் வந்து ஒட்டச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சா சுத்திக்கிறவனு ஏன் அப்படி பண்ணிட்டு கேட்டிருக்க அவங்களையும் போட்டு அடிக்கிறான். அடியாளுங்களா இவங்களை வந்து அடிங்களா இவங்க என் டைல்ஸை உடச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹோபாயம் வந்து கருணையெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாரும் தூக்கி போட்டு அட்டின்னு சொல்லி ஹீரோட அப்பா வந்து கூட எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ அந்த சைட்டுக்கு எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்க. இந்த ஹோபாய் என்ன பண்ணுறான் அவங்க அப்பா நெஞ்சில் காலை வச்சிருக்க நிறுத்துறா அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்துறாங்க அந்த இடத்துல இருந்து. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து ஸோ ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 3 வந்து இதோட வந்து முடிஞ்சு. ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து செம்ம ஸ்டோரி செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி இங்கிலீஷில் பார்த்தவங்களுக்கு வந்து புரியும் இது வந்து எவ்வளோ ஒரு வந்து பயங்கர சீரீஸ் வந்து எப்படியாப்பட்ட சீரீஸ்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரியான சம்பவம்லாம் அதில் இருக்குது. ஈவன் என்னை கேட்டிங்கன்னா பிடிடிஹெச் ஒரு பக்கம் ஷாலோ ஸ்டார் ஒரு பக்கம்னா ரெண்டுமே வந்து என்னால் விட்டு கொடுக்க முடியாது. அந்த லெவலுக்கான ஒரு சீரியஸ் கேஸ். ஓகே காய். ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஸோ அப்புறம் இன்னொரு திங் விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி நண்பா. அவங்க உண்மையிலே ரொம்ப ஹாப்பியானாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன சீக்கிரமாக போகிறோம். பை 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 பை. லைக் போட்டு போங்கயா கமெண்ட்டும் பண்ணுறேங்க.